ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவை ஆறுதல் ஊழியங்களினுடைய முதல் வருஷ ஸ்தோத்திர கூட்டங்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பாஸ்டர் குமார் அவர்களுக்காக, சகோதரி பிள்ளைகளுக்காக, பாஸ்டர் மேலே வைத்த எல்லா தரிசனங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். போதுமான அளவுக்கு ஊழியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். மேடையில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். குறித்த நேரத்தில் கூட்டம் முடிக்கப்படும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடலாம். உங்கள் சத்தம் உங்கள் காதில் கேட்குற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் சத்தம் உயர்த்தப்படட்டும். சோதம் கொமராவின் பாவம் வானபரியந்தம் எட்டினது. அதை விட நம்முடைய ஸ்தோத்திர சத்தங்கள் எழும்பட்டும். கண்களை மூடலாம். உங்கள் ஸ்தோத்திரங்கள் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி செலுத்தலாம். சின்ன பிள்ளைங்க கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடலாம். உங்கள் ஸ்தோத்திர சத்தம் உயரட்டும். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நானும். நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நானும். ஆஹா அல்லேலூயா. ஆஹா கை உயர்த்தலாம். ஆஹா அல்லே. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா இன்னும் சத்தமா. ஆஹா அல்லேலூயா. ஆமே. பஞ்ச பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும், பஞ்ச பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும், அஞ்சிடே நீவலினை தஞ்சமிருக்கையிலே. அஞ்சிடே நீவலினை தஞ்சம் இருக்கையிலே. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லே. வேடிக்கை பார்க்காதீங்க. கை உயர்த்தி அல்லேலூயா. ஆஹா அல்லே. அல்லேலூயா சொல்றதுக்காவது கை உயர்த்துங்க. என்ன? அல்லேலூயா. ஆஹா we worship you Lord. ஆஹா அல்லேலூயா. ஆமென். இயேசு என் அஸ்திபாரம், ஆசையனக்கவரே. நேசமுசி பாருதல் நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டே நானும். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கூடுகை தொடர்ந்து நடத்தி வருகிறீர். உமக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதமுள்ள நேரமுடைய சத்தத்தை கேட்க உணர்வடையக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தார். ஜனமும் உடையது, அடியனும் உடையது, அந்த வார்த்தை உடையது. சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து நீர் வெளிப்படும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என் இருதயத்தில் பிரகாசித்த ஒரு வார்த்தையை இந்த கூட்டத்தில் நான் பேசி நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை எடுத்தவர்கள் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 270வது பக்கம். சேர்ந்து வாசிக்க முடிந்தால் ஒரு தடவை வாசிக்கலாம், கட்டாயம் அல்ல. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் சம்பவிக்கத்தான் செய்கிறது. சம்பவித்தவைகள், whatever happened in my life, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் சம்பவிக்கிறது. சம்பவித்தவைகள் அவரவருடைய வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எழுதுகிறார், எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் எதற்காக சம்பவித்தது என்று ஒரு காலகட்டம் வரையிலும் எனக்கு புரியாதிருந்தது. பட் நவ் ஐ கேம் டு நோ, இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு சம்பவித்தவைகள் அத்தனையும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்றென்று அறிந்திருக்கிறேன். இந்த முதலாவது வருஷ ஸ்தோத்திர கூட்டத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் இந்த இயேசுவே ஆறுதலின் ஊழியத்திற்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் சம்பவித்தவைகள் அத்தனையையும் கர்த்தர் பயன்படுத்தி தன்னுடைய சுவிசேஷத்தை பிரபலமாக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கை தட்டணும்னா கை தட்டலாம், ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ணலாம். சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு நம்புறேன். கொஞ்சம் கை தட்டி வாய்களை திறந்து ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனமாய் எது உங்கள் வாழ்க்கையிலே சம்பவித்தாலும் அவைகளை தேவன் தன்னுடைய சுவிசேஷ பிரகடனத்துக்காய் பயன்படுத்த போகிறார். தமிழ் புரிந்தவர்கள் கை தட்டலாம், தமிழ் தெரியாதவர்களுக்கு அடுத்த கூட்டத்தில் மொழிபெயர்ப்பு வைக்கப்படும். Let me tell you, ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தவைகள் அத்தனையும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்ட வியாதிகளாயிருக்கலாம், போராட்டங்களாயிருக்கலாம், அவமானங்களாயிருக்கலாம், நிந்தைகளாயிருக்கலாம், பரிகாசங்களாயிருக்கலாம், எதுவாயிருந்தாலும் கர்த்தர் அவைகளை சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு பயன்படுத்த போகிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு சதி திட்டம் பண்ணி அவரை சிலுவையிலே அறைவதற்கு நேரே கொண்டு சென்ற போது சுற்றி இருந்த சத்துருக்கள் பிலாத்துவினிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள். என்ன விண்ணப்பம்? இவனுடைய சிலுவையின் மேல் ஒரு மேல் விலாசம் எழுத வேண்டும். அந்த விலாசத்தில் இன்னவாறு இங்க கவனிங்க, இன்னவாறு எழுத வேண்டும், நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். சத்தியத்தில் அவரை பரியாசம் பண்ணுவதற்காகத்தான் அதை எழுத சொன்னார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசித்தவர்கள் அதை பரிகாசமாய் அல்ல, அதிகாரப்பூர்வமாய் வாசித்தார்கள். இதை கேட்ட சத்துருக்களுக்கு வெட்கம் தாங்க முடியாமல் மறுபடியும் பிலாத்துவினிடத்திலே போய் ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள். நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று தான் சொன்னதாக எழுதும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை கடிந்து கொண்டு சொன்னான், எழுதினது எழுதினதே. இன்றைக்கு இந்த பகல் பரிசுத்த ஆவியில் சொல்லுகிறேன், உங்களை நிந்திப்பதற்காக எழுதப்பட்டதை கூட ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாய் மாற்றப் போகிறார். உங்களை பரிகாசம் பண்ணுவதற்காக எழுதப்பட்ட மேல் விலாசங்களை கூட சுவிசேஷ பிரதிகடகங்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வேடிக்கை பார்க்கிறவங்க ஒன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Let me tell you, உங்களை பரிகாசம் பண்ணுவதற்காக ஓ நீ தீர்க்கதரிசியோ என்று கேட்டார்களானால் உண்மையிலே அது தீர்க்கதரிசியாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். நீ ராஜாவோ
என்று கேட்டவர்களுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் கண்ட தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் வெளிப்படவாய் போகிறது போல நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நிந்தைக்காக அவமானத்திற்காக எழுதப்பட்டவைகளையும் சுவிசேஷ பிரயோஜனத்திற்காக கர்த்தர் நன்மையாய் மாற பண்ண போகிறார். கவனிங்க, உதவிகள் செய்வது அல்லது எக்ஸ்டர்னலி நாம் மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்கள் நல்லது. ஆனால் அதையும் விட்டுவிடக்கூடாது, இதையும் விட்டுறக்கூடாது. இது மெயின் பார்ட். வாழ்த்துக்கள். இங்கே முடியல, இங்கோடு முடியல எல்லாம். இதை புறஜாதிகளும் செய்வார்கள், ஆனால் இதை தேவ பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய முடியும். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதையும் விட்டுறாதீங்க, அதையும் விட்டுறாதீங்க. தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. ரெண்டும் ஒருமித்து பிரயாணிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறித்த நேரத்தில் கூட்டத்தை முடிக்கணும். ஆனால் பலமாய் என் இருதயத்தில் இந்த சத்தம் தொனித்தது. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எதுவா இருக்கட்டும், கர்த்தரதை சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு பயன்படுத்த போகிறார். எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணுகிற நான் பயங்கர குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவன், கஞ்சா பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவன். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு வந்த பிறகு நான் ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் கேட்டதுண்டு, ஆண்டவரே, இவ்வளவு கனமான ஊழியத்தை நீர் எனக்கு வைத்திருக்கிறீர் என்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உமக்கு தெரியும் தானே, பின்ன ஏன் என்னை இந்த பாதையிலே நீர் நடத்தினீர்? அதற்கு ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், உன்னை நான் குடிக்க வைக்கவில்லை, உன்னை ஒயின் ஷாப்புக்கு நான் அனுப்பவும் இல்லை. ஆனால் உனக்கு சம்பவித்தவைகள் சத்ருவால் சம்பவித்தது, மனித தொடர்புகளால் சம்பவித்தது. ஆனாலும் பரவாயில்லை, கொஞ்சம் யோசித்து பாரு. அந்த குடிப்பழக்கம் சத்ருவினால் அனுமதிக்கப்பட்டது, சாப காரணங்களால் வந்ததா இருந்தாலும் இன்றைக்கு நீ ஒவ்வொரு வாலிபர் கூட்டத்திலும் வாலிபர்களை என் பக்கம் திருப்புவதற்கு உன் குடிகார சாட்சியை தானே பயன்படுத்துகிறாய். ஆனால் சத்ரு தவறாக பயன்படுத்தி உனக்கு சம்பவித்தவைகளை கூட நான் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு இப்பொழுது பயன்படுத்துகிறதை உன் கண்கள் காணவில்லையா என்று கேட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? சிலருடைய வாழ்க்கையிலே சத்ரு கசப்பாய் அனுமதித்தவைகள் கூட கர்த்தர் நன்மையாய் மாற பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் தோல்விகளை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் கையில் எடுக்க. நான் சொல்றது புரியலையா? God is going to take your failures. உங்கள் தோல்விகளை ஆண்டவர் கையில் எடுக்க போகிறார். உங்கள் வியாதிக்கென்று நீங்கள் 8500 ரூபாய் செலவழித்து வாங்கின MRI ஸ்கேன் ரிப்போர்ட்டை கர்த்தர் பயன்படுத்தி சுவிசேஷத்தை பிரபலமாக்க என் தேவனால் கூடும். இன்றைக்கு இந்த காலை வேளையில் யாரோ ஒருவருடைய சாட்சி அல்ல, என் குடிகார பழக்க வழக்கத்தை, என் பாவ பழக்க வழக்கத்தை சத்ரு எனக்கு சம்பவித்தவைகளை சுவிசேஷ பிரபலமாகும்படி என் ஆண்டவரால் பயன்படுத்த முடியுமானால், மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்கள், கீழ் இருக்கிற விசுவாச பிள்ளைகள், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பிறந்தது முதல் சம்பவித்ததோ அத்தனையும் கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். கண்களை மூடுங்க, 2 minutes. வாய்களை திறந்து ஜெபிங்க. உன் பிள்ளையினுடைய பலவீனத்தை ஆண்டவர் கையில் எடுக்க போகிறார். ஜெபிக்க தொடங்குங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கட்டும். உன் குடும்ப பிரச்சனையை ஆண்டவர் கையில் எடுக்க போகிறார். உங்கள் வியாதிகளை கையில் எடுக்க போகிறார். உங்கள் நிந்தைகளை கையில் எடுக்க போகிறார். கடந்த பாதைகளில் நீங்கள் சந்தித்த அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் கையில் எடுக்க போகிறார். 5 அப்பம் 2 மீனை கையில் எடுத்து 5000 பேருக்கு ஆசீர்வதித்து கொடுத்தவர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே தன் பிரச்சனைகளை என் கைகளில் தரச் சொல், அவைகளை சுவிசேஷ பிரபலமாகும்படி நான் பயன்படுத்துவேன் என்று ஆவியானவர் சொல்லும் போது கைகளை தட்டி ஆவியில நிரம்புகிறவர்கள் ஷபரஹதனா ரியந்தலா தியாரவல் கமனா உணவல் கமனதியா. என் குடும்பத்தில் ஏன் இந்த வியாதி? என் குடும்பத்தில் ஏன் இந்த போராட்டம்? என் குடும்பத்தில் என் பிள்ளைக்கு ஏன் இது நடந்ததுன்னு கேட்டீங்கல்ல? கர்த்தர் அதை கையில் எடுக்க போகிறார். ஒரு சிறு பையன் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனை கையில் எடுத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் சாப்பிட்டு போக 12 கூடை நிறைய மீதம் எடுக்க செய்தவர் இன்றைக்கு உங்களுடையதை தன் கையில் எடுக்க போகிறார். விசுவாசிங்க. சின்ன பிள்ளைங்க கவனிக்கணும். விசுவாசிங்க.
நான் நினைச்சேன், என் வாழ்க்கையிலே சம்பவித்த இந்த விஷயங்கள் கடைசி வரையிலும் கருப்பு பக்கங்களாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த கருப்பு பக்கத்தையும் தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வந்து சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் பயன்படுத்தினார். இதைத்தான் யோசேப்பு சொல்லுகிறார். ஆதியாகமம் 50 அதனுடைய 20. ஆதியாகமம் 50:20. வேகமாய் வாசிங்க ப்ளீஸ். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும். விசிலிங் வருது பாருங்க பிரதர். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் நீங்கள் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு கண்ட சொப்பனத்திற்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கையிலே சம்பவித்த அத்தனையும் யோசேப்பு பின்னாட்களிலே தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், பட் நான் உங்களை காயப்படுத்த போகிறதில்லை, நான் உங்களை பழிவாங்க போகிறதில்லை. நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டு வருகிறபடியே அவைகள் தேவன் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உறவுகளால் செய்யப்பட்ட தீமைகள், சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட தீமைகள், வேடிக்கை பார்க்காம ஜெபிங்க பார்க்கலாம். வாய் தரங்க, ஜெபிக்க பழகல இல்ல, யாரோ பேசி கேட்டு பழகிட்டோம். வாழ்த்துக்கள். ஜெபிக்க பழகணும். சபைனா ஜெபிக்கணும். விசுவாச பிள்ளைகளுக்கு அடையாளம் கிராஸ் போடுறது இல்லை. விசுவாச பிள்ளைகளுக்கு அடையாளம் ஸ்கார்ப் கட்டுறது மட்டுமல்ல, விசுவாச பிள்ளைகளுக்கு அடையாளம் ஜெபமே அடையாளம். யார் தீமை செய்தாலும் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறார். தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறார். சம்பவித்தவைகள் அத்தனையும் குமார் பாஸ்டர் தேவன் சுவிசேஷ பிரடகனத்துக்காய் பயன்படுத்த போகிறார். உரபா கந்தலபய சந்தரதியா ரியந்து நிமி ஹதல் கமனதி அந்தலா ஓரபாதி அந்தலா. இன்னைக்கு தெரியாது, உங்க கண்கள் காணவில்லை, உங்கள் காதுகள் கேட்கவில்லை, உங்கள் இருதயத்திலே தோன்றவில்லை. ஆனால் இன்றைக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. அத்தனையும் சுவிசேஷம் பிரபலப்படுத்துவதற்கு நீங்கள் எங்கோ செய்தி கொடுக்கும் போது அவைகள் பயன்பட போகிறது. உங்கள் ஆராதனை நேரத்தில் பயன்பட போகிறது. இந்த கடைசி சாட்சியின் வருஷத்திலே அது பயன்பட போகிறது. கவனிங்க, 3 வசனங்களை வேகமாய் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோ, அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். கவனிங்கள், அவன் வாழ்க்கையிலே சம்பவித்த ஒவ்வொன்றையும் அவன் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துவதற்காக பயன்படுத்தின ஒரு மனிதனாயிருந்தான். ஒரு காரியம் நடக்கும் போது அது தங்களை பிரபலப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற கூட்டங்களின் நடுவில் ஒரு விஷயம் யோசேப்பினிடத்தில் வந்தபோது நாம இருந்தால் தலைகளாக சொல்லி இருந்திருப்போம், வாங்க வாங்க நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறேன் என்று. ஆனா யோசேப்பா இருந்ததுனால முதலாவது தேவனை கொண்டு வந்தார். கவனிங்கள், எகிப்து தேசத்திற்குள்ளே தேவனை பிரபலப்படுத்துவதற்குத்தான் உனக்கு இந்த அடிமைத்தனம் சம்பவித்தது. உன் பட்டணத்துக்குள்ளே இயேசுவை பிரபலப்படுத்துவதற்காகத்தான். ஒருவேளை இதுவரைக்கும் ஒருவேளை யோசேப்புக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நான் எதற்காக எகிப்துக்குள்ளே வந்தேன். என் தகப்பன் எனக்கு போட்ட பலவர்ணமான அங்கியை நான் இழந்து, என் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, நான் தண்ணீர் இல்லாத குழியிலே போடப்பட்டு இந்த எகிப்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்று அதுவரையிலும் தெரியாதிருந்த யோசேப்புக்கு இப்பொழுது புரிய வருகிறது.
போகிறது. இவர்களுக்கு சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு அதைத்தான் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினதை குறித்து உங்களுக்கு சஞ்சலமா இருக்க வேண்டாம். தேவனே என்னை அனுப்பினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு அனுமதிக்கப்பட்டது அத்தனையும் தேவனே. கைகளை தட்டணும்னா கைகளை தட்டுங்க. அறிவிக்கப்பட முடியாத இட்ஸ் a prophecy. இயேசுவே ஆறுதல் ஊழியங்கள் அறிவிக்கப்பட முடியாத இரும்பு வாசல்களுக்குள்ளே சுவிசேஷத்தை பிரபலமாக்கும்படி புறப்பட போகிறீர்கள். கைகளை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. லஹபாயா சகதா. வெடிக்க பார்க்காதீங்க. நல்ல நல்ல கண்களை மூடுங்க. எகிப்துக்குள்ளே அவ்வளவு லகுவாய் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது. எகிப்துக்குள்ளே ஒருவன் வேத புஸ்தகத்தோடு போக முடியாது. எகிப்துக்குள்ளே ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் பலிப்பதில்லை. ஏனென்றால் எகிப்தியர்கள் அவர்களுக்கென்று கடவுள்கள் உண்டு. அவர்கள் வேறு எதையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் மறைமுகமாய் ஒரு வாலிபனை விற்க செய்து, விற்கப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டு தள்ளுபடியாக்கப்பட்டு போத்திபாருடைய மனைவி வீட்டிலே தேவையில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே வந்திருந்தான். தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவே இல்லை. இப்பொழுது தெரிய வருகிறது. சிறைச்சாலைக்குள்ளே 2 பேருக்கு சொப்பனம் வந்தது. வேறு வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். அப்பொழுது சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும் போது, குழம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் யோசேப்பு கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இதோ எங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லையே. உடனே யோசேப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுகிறார், ஐ நோ a God. எனக்கு ஒரு தெய்வத்தை தெரியும். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது அவருக்குரியதல்லவா? கவனியுங்கள். let me prophesy. உங்கள் எல்லைகளில் சுவிசேஷம் போக முடியாத எல்லைகளில் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு இந்த அடிமைத்தனம் சம்பவித்தது என்பதை விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறது கூட சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு கையை தட்டணும்னா கை தட்டணும், வாயை திறக்கணும்னா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதியாகமம் 41:15-16 வேகமாய். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டே, அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றான். நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தா, ஆமா ஆமா கரெக்ட், ஆமா கரெக்ட், நான் தான் அந்த சமையல் மாஸ்டர், நான் தான் அந்த ஆராதனை வீரன், நான் தான் அந்த பிரசங்கியார், நான் தான் நீங்க கேள்விப்பட்ட ஆளு, நான் தான் சொல்லியிருப்பான். யோசேப்பு என்ன சொல்றார் 16வது வசனத்தில்? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல. கவனிங்க, உங்களுக்கு சம்பவித்தவைகள் உங்களிடத்தில் சிலரை வரவழைக்கும். உங்க திறமைகளை காணும் போது உங்களிடத்தில் வருவார்கள். ஆனால் உங்களுக்கு சம்பவித்தவைகளை நீங்கள் சுவிசேஷத்திற்காக பயன்படுத்த வேண்டும். கேட்கல? When people heard about your talents, நம்முடைய திறமைகளை கேள்விப்பட்டு நம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய தாளந்துகளை கேள்விப்பட்டு நம்மிடத்தில் வருவார்கள். உங்களுக்கு பிசாசு துரத்துற வர இருக்காமே, ஆமா நான் தான் என்று சொல்லாமல் யோசேப்பு பயன்படுத்தின வார்த்தை நான் அல்ல. தேவனே கை உயர்த்துங்க, நான் அல்ல. இந்த முதலாம் வருஷ ஸ்தோத்திர கூட்டத்தில் உங்களிடத்தில் வரப்போகிறார்கள். கட்டப்பட்ட ஜனங்கள் வருவார்கள், குழப்பத்தோடு இருக்கிறவர்கள் வருவார்கள். ஆனால் அவர்கள் வரும்போது நாம் நம்மை உயர்த்தாதபடிக்கு நான் அல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவையிலே பாவிகளுக்காக இரத்தம் சிந்தி, கடைசி சொட்டு இரத்த வரையிலும் சிந்தி, தன் ஆவியை ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவே உங்களை சுகமாக்குகிறவர், விடுவிக்கிறவர் என்று நீங்கள்
நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்களுக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாறும். ஆனால் மிகுந்த துக்ககரமான காரியம், தேவன் நமக்கு வாலிப பிள்ளை கவனி, தேவன் உங்களுக்கு தாளந்துகளை தந்தது, கிருபைகளை தந்தது, ஜனத்தை நம் பக்கம் ஈர்ப்பதற்கல்ல, ஜனத்தை தேவன் பக்கம் திருப்புவதற்கு. நல்ல சமைக்கிற கிருபையை தந்திருக்கிறாரா? யாராவது வந்து உங்ககிட்ட இந்த கைப்பக்குவம் எங்கே இருந்து வந்தது என்று உங்களிடத்தில் கேட்பீர்களானால் அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லக்கூடாது. நான் அல்ல, தேவனே. எவ்வளவு நல்லா பாடுறீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வரும்போது, ஆமா ஆமா பிறந்ததிலிருந்தே நான் நல்லா பாடுவேன்னு சொல்லக்கூடாது. நான் அல்ல, தேவனே. கை விளையாடுதே கீபோர்ட்ல, ஆமா 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 சின்ன வயசுல இருந்தே அந்த திறமை என்னோடு பிறந்தது என்று அல்ல. நான் அல்ல, தேவனே. பார்வோனுக்கு அந்த காரியத்தை அறிவிப்பாராக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியங்களுடைய விழுகைக்கும் ஆவிக்குரியவர்களுடைய எண்ணிக்கை சரிந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னிடத்திலே தேவன் ஒரு கூட்டத்தை அனுப்பும் போது அவர்கள் தங்களை காண்பித்தார்களே அல்ல, தங்களை உயர்த்தின தெய்வத்தை காண்பிக்க மறந்தார்கள். They showed themselves. அவர்கள் தங்களை காண்பித்தார்கள். இந்த இரண்டாவது வருஷ ஊழியத்திற்குள்ளே பிரவேசிக்கிற இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேசம் முன்னிடத்திலே வரும், ராஜாக்கள் வருவார்கள். ஆனால் நீங்கள் நான் அல்ல, கிறிஸ்துவே என்று காண்பிப்பீர்களானால் சுவிசேஷம் பிரபலமாகும். கை தட்டி வாய்களை திறந்து நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட மிக தீவிரமாய் இந்த சுவிசேஷம் பரவ போகிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து. எப்படி பேங்க் எக்ஸாம்ல பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டா 4 வருஷம் கோச்சிங் சென்டருக்கு போனேன்னு சொல்லக்கூடாது. நான் அல்ல, தேவனே. 2 வார்த்தை சொல்லுங்களேன், நான் அல்ல, தேவனே. எப்படி மூச்சு விடாம இப்படி பேசுறீங்க? நான் அல்ல, தேவனே. எப்படி இப்படி கண்ணீர் விட்டு ஜெபிக்க முடியுது? நான் அல்ல, தேவனே. எப்படி இந்த ஊழியத்தை நடத்த முடிந்தது? நான் அல்ல, தேவனே. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம், கண்ணை போடுங்க. இதை சொல்லணும்னு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார், காலம் காலமாய் தேடுகிறார். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னது போல எந்த மனிதனும் தன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிற இந்த காலகட்டத்தில் யோசேப்பினிடத்தில் ஒரு கூட்டம் வந்தபோது யோசேப்பு தன்னை பிரெடிக்ட் பண்ணவில்லை, தன்னை காண்பிக்கவில்லை. இது என் தகப்பன் குடும்பத்திலிருந்து வந்தது, இது என் தாய் குடும்பத்திலிருந்து வந்தது என்று தன் குடும்ப பின்னணியையோ தன் பாரம்பரியத்தையோ தன் ஜாதியையோ காண்பிக்காமல் நான் அல்ல, தேவனே என்று சொன்ன போது எகிப்து தேசத்தில் சுவிசேஷ பிரபலமாயிற்று. இந்த பகல் வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன் திறமைகளை தேடி ராஜாக்கள் வரத்தான் போகிறார்கள். இனி உன் தாளந்துகள் மறைந்திருப்பது இல்லை. உங்கள் சொப்பனம் பார்க்கிற கிருபைகள் சிலரை ஈர்த்து கொண்டு வர போகிறது, வரங்கள் ஈர்க்கப்பட போகிறது. ஆனால் தைரியமாய் நான் அல்ல, கிறிஸ்துவே. நான் அல்ல, கிறிஸ்துவே. இந்த சபை கட்டினது நான் அல்ல, இந்த ஊழியம் பிரபலமானது என்னால் அல்ல, நான் அல்ல, தேவனே. இப்ப யோசேப்புக்கு புரிந்தது, எனக்கு சம்பவித்ததெல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு. யோசிச்சு பாருங்க, இல்லைன்னா ராஜாவுக்கு போய் ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? தேங்க்யூ. நினைச்சா கூட போக முடியாது. வேகமாய் சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்களை 7 மடங்கு அக்கினி சூளையிலே போட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி சூளைகளுக்குள்ளே அவர்கள் கட்டுண்டவர்களாய் போடப்பட்டாலும் விடுவிக்கப்பட்டவர்களாய் உலாவினார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் முடிவில் தனக்கு சம்பவித்தவைகள், தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற எங்களுக்கு இவைகள் ஏன் சம்பவிக்க வேண்டும்? கர்த்தரே தெய்வம்,
நீ நிறுத்தின எதையும் நான் வணங்க மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டின எங்களுக்கா இந்த தீச்சூளை என்று யோசித்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் முடிவில் அவர்களுக்கு சம்பவித்தவைகள் நேபுகாத்நேச்சாருக்கு சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாறிற்று. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. உங்க தீச்சூளை உங்களுக்காக அல்ல, சிலருக்கு தேவன் வெளிப்படுவதற்கு. அந்த தீச்சூளையிலுக்குள்ளே அவனை போட்ட போது அவன் மேல் நெருப்பு படவில்லை, தீயின் வாசனை அவர்கள் மேல் விழவில்லை, அவர்கள் முடி கருகி போகவில்லை. உடனே நேபுகாத்நேச்சார் சொன்னான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவைகள் என் பிள்ளைகளுக்கு சம்பவித்தவைகள் எதுவாயிருந்தாலும் சரி பண்ண போகிறார். கர்த்தர் அதை நன்மையா வேடிக்கை பார்க்காதீங்க. ஜெபிக்கத்தானே சொல்றேன், ஒத்துழைப்பு கொடுக்கலாம்ல, கொஞ்சம் ஜெபிங்களே. கர்த்தர் எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ண போகிறார். கர்த்தர் எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ண போகிறார். ஒரே ஒரு வார்த்தை கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ண போகிறார். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை தயக்கே உம் பாதம் வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான். எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? என் வாழ்க்கையில் இது ஏன் சம்பவித்ததுன்னு கேட்குறீங்களா? என் வாழ்க்கையில் இது ஏன் நடந்ததுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு சம்பவித்தவைகளை அவர் சுவிசேஷ பிரபலத்திற்காக உபயோகப்படுத்த போகிறார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நான் சில உதாரணங்களை நான் வேகமாய் சொல்லி போக விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே நாகமானுடைய குஷ்டரோகம் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே நடந்த எத்தனையோ விஷயங்கள், பழைய ஏற்பாட்டிலே நடந்த எத்தனையோ அற்புதங்கள் புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தினதை நீங்கள் அறிந்திருக்கலாம். பைபிள் படித்தவங்களுக்கு நான் சொல்றது புரியும், அல்லாதவங்களுக்கு வாய்ப்பில்லை. 7:30 மணி 8:30 மணி நாடகம் பார்க்குறவங்களுக்கு புரியாது. இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயங்கள் எசேக்கியா ராஜா கேட்டிருந்திருக்கலாம், கர்த்தருக்கு பயந்து நடந்த எனக்கு ஏன் இந்த கேன்சர் வியாதி வந்தது? பின்னாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐரேனிபுரத்துக்கு பக்கத்தில் போ, அங்க ஆஸ்பத்திரிகள்ல ஓஞ்சபத்தை தான் எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. கவனி கேட்கல எங்கேயாவது நீ போய் வியாதியஸ்தர்களுக்கு வியாதியஸ்தர்களுக்கு நீ ஜெபம் பண்ணுகிறதை நீ கொஞ்சம் காது கொடுத்து நீ கேட்பாயானால், நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக உனக்கு சம்பவித்த வியாதி இன்றைக்கும் வியாதியஸ்தர்களுக்கு ஜெபமாய் பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை பேதுரு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் பயன்படுமானா? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய சப்ஜெக்டையும் தலைமுறை கையில் ஒரு கேஸ் ஸ்டடியாய் மாற போகிறாய். பர்த்திமேயுவை ஒரு கேஸ் ஸ்டடி மாற்ற முடியுமானால் உனக்கு சம்பவித்த கைகளை தட்டும் போதே அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. லசபரா கந்துரா கை தட்டணும்னு தோணல இல்ல? Thank you. கவனிங்க, இந்த தேவன் யார் தெரியுமா? சிம்சோன் விழுந்தவனை டெலீட் பண்ண விடல. இன்றைக்கும் வாலிபர் கூட்டத்தில் ஒரு மூலையில இயேசு போகிறார், தோல்வியோ கர்த்தர் அதை கையில் எடுக்க போகிறார். யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்துறதுக்கு வெற்றி அடைந்தவர்களை மட்டும்தான் பயன்படுத்தினார்கள்? இல்ல, தோற்றவர்களையும் பயன்படுத்தினார்.
அந்த கூட்டத்தில் வந்தவன் தான் உங்களுக்கு முன்பதாக பிரசங்கிக்கிறேன். ஒருவேளை ஜெயித்தவர்களை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி இருந்தால் ஒருவேளை விசுவாச பட்டியலில் சிம்சோன் வந்திருக்க முடியாது. ஒருவேளை அநேகர் வந்திருக்க முடியாது. தோற்றவர்களையும் சுவிசேஷ பிரபல்யத்துக்காக சிலரை எனக்கு இப்படி சொல்லுகிறார். சிலரை எச்சரிப்புக்காக, சிலரை ஆறுதலுக்காக, சிலரை கட்டு வைப்பதற்காக உங்க சப்ஜெக்ட் எடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கை தட்டுங்க. விழுந்தவனுடைய சப்ஜெக்ட் அடுத்த தலைமுறைக்கு எச்சரிப்பு, கட்டப்பட்டவனுடைய சப்ஜெக்ட் சிலருக்கு விசுவாசத்திற்காக. சுவிசேஷத்தில் சேர்க்க முடியும்டா. இல்லன்னா இயேசு கட்டளையிட்டு சொல்லி இருக்கணும்ல, யாரும் சிம்சோனை பத்தி பேசக்கூடாதுன்னு. தள்ளுபடி ஆகமங்கள் நடுவில் சிம்சோனை ஏன் ஆண்டவரை சேர்த்தீங்க? தாவீதையும் பட்சேபாலையும் ஏப்பா சேர்த்தீங்க? ஏசாவும் தேவை. தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை போஜனத்துக்காக அசட்டை பண்ணின ஏசாவும் சுவிசேஷம் பிரபல்யமாகுவதற்கு தேவையானால் எத்தனை அதிகம் தங்கச்சி நீ தேவை, எத்தனை அதிகம் அம்மா நீங்க தேவை, எத்தனை அதிகம் நாம தேவை. சிம்சோனை போல பாவம் செய்யல, எத்தனை அதிகம் நாம் தேவை. இதை செய்தியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இப்படி சொல்லுங்க. சிம்சோனே ஆண்டவர் பயன்படுத்த முடியுமானால் என்னை பயன்படுத்துவது அதிக நிச்சயம். கைகளை தட்டி தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தின ரூபனை என் ஆண்டவரால் பயன்படுத்த முடியுமானால், ரூபனை வேதத்தில் இடம்பெற செய்ய முடியுமானால் எத்தனை அதிகம். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. உங்களை விட மாட்டா. தள்ளுபடி ஆகமும் அல்ல, ஒரு தேவ அன்பு இறங்கி வருகிறது. எல்லாம் வேணும் அவருக்கு, எல்லாரும் வேணும். இல்ல பாபா ஜெபிங்க. சிம்சோன் தேவைன்னா நானும் ஆண்டவருக்கு தேவைங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு வருது? பர்த்திமேயு தேவைன்னா நானும் தேவை, ஒவ்வொருத்தரும் தேவை. யாரும் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. சொல்லுங்க, ஐயோ எனக்கு சம்பவித்தவைகளை வச்சு பார்த்தா என்ன கையில் எடுக்க முடியாதுன்னு பயப்படாதீங்க. சிம்சோனை கையில் எடுக்க முடியுமானால், யெப்தாவை கையில் எடுக்க முடியுமானால், ராகாப் என்கிற வேசியை கையில் எடுத்து யாக்கோபு நிருபம் எழுத முடியுமானால், அடுத்த எழுப்புதலுக்கு சிலரை கையில் எடுக்க போகிறார். இது ஏதோ பாரம்பரிய ஸ்தோத்திர கூட்டம் அல்ல, சிலரை அவருடைய கை பிடிக்கிறது. வேடிக்கை பார்க்காத தம்பி, கை தட்டுங்க, கை தட்டுங்க. Receive the mantle of God. ஷபர ஹதனா ரிகதலவா. ஒரு தலைமுறைக்கு ரகடகதனா, ஒரு தலைமுறைக்கு உன் குடும்பத்தில் சம்பவித்தவைகளை அநேக பைபிள் காலேஜுகளை உயிர்ப்பிக்க முடியாத பாடத்திட்டங்களாக்கும் நம்முடைய வாழ்க்கை வரலாறுகள். அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஜெபிங்க. உன்னை நான் மறக்கவில்லை. வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. சொல்லி சொல்லி ஜெபிங்க. அப்ப என் பிள்ளையினுடைய சப்ஜெக்ட் இருக்கு, என் மகனுடைய சப்ஜெக்ட் இருக்கு. எஸ் எஸ் இருக்கு இருக்கு. சொல்லி சொல்லி சொல்லுங்க. சிம்சோனுடையது இருக்குமானா என்னுடையது இருக்கும். பர்த்திமேயு குருடனோடது இருக்குமானா என்னுடையதும் இருக்கும். ஆனா சிலரை 250 தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு தேவன் கட்டளையிடாத அக்னியை எடுத்துக்கொண்டு வந்த அபியூ நாதாபையும் வேதத்தில் வைத்திருக்கிறார். நல்ல விஷயத்துக்காக அல்ல. நான் கட்டளையிடாத அக்னியை சுமந்து கொண்டு வருகிறவன் இப்படியே என் அக்னியினாலே சாவான் என்பதற்கு அவர்களையும்
நான் சுவிசேஷத்தின் எச்சரிப்புக்காக பயன்படுத்துவேன். நான் கற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க மட்டும், கற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க மட்டும். யாரையும் பைபிள் விடல. புரிந்தவங்களுடைய முகம் தெளியும். யாரையும் விடல. ஜெயித்தவர்களை மட்டும்தான், அவங்களுக்கு சம்பவித்தவைகளை மட்டும்தான். ஏன் சாட்சி எடுப்பாங்களா? ஏன் சாட்சி எடுக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்டா இல்லையே. மனுஷன் எடுக்க மாட்டான், அவர் எடுப்பான். கேட்கல, மனுஷன் எடுக்க மாட்டான். டிவியில இருந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க யார் எடுப்பாங்க தெரியுமா? நல்ல சாட்சிகள் எடுப்பாங்க. ஆனா பரலோகம் வந்து இன்டர்வியூ எடுத்தா இப்படிப்பட்ட தோற்றவங்களை, எனக்கு புரியுது சொல்றேன், சத்தியத்துல நினைக்கல. ஒரு கஞ்சா அடிக்கிறவன பாரசாலையில போய் குடிக்கிறதுக்கு பாட்டில் வாங்க போன எனக்கு சம்பவித்தவைகளை கையில் எடுத்து சுவிசேஷத்தை பிரபலமாக்குவார்னு நான் நினைக்கல. ஏன்னா அவருக்கு தேவை வாழ்க்கை வேணும். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். இப்ப நான் சிம்சோனை விட்டுருங்க, நான் என்ன வச்சு சொல்றேன். எனக்கு சம்பவித்தவைகள் படும் கேவலமானவைகள். என் காலேஜ் முடித்து வெளியே வரும்போது ஒவ்வொரு ஃப்ரெண்டும் தன்னை குறித்து எழுதுறதுக்கு டைரி கொடுப்பாங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டி நடக்கும்போது என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, உன்னை பற்றி நான். ஆனால் கழிந்த நாட்களுக்கு முன்னாடி நான் பிஇ படிக்கும்போது எனக்கு எழுதி தந்த டைரியை திறந்து பார்த்தேன். அத்தனையும் கெட்ட வார்த்தை. என்னை பற்றி ஒருத்தர் கூட நல்லா எழுதலை. என்னையா தேடினீர்? இந்த சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு நானும் தேவைப்படுகிறேனா? எஸ் எஸ். எகிப்து தேசத்தை அழிப்பதற்கு வெட்டுக்கிளிகள் தேவைப்பட்டால் நான் தேவை. ஆமணக்கு செடியை அரித்து போடுவதற்கு ஒரு பச்சை புழு தேவைப்பட்டால் எத்தனை அதிகம் தங்கச்சி நீங்க தேவை. எஸ் எஸ். இன்றைக்கு இந்த கூடாரத்தின் சத்தத்தில் கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, the day will come. நீங்கள் ஒரு சாட்சியா எப்படி மாறுவீங்க தெரியுமா? எனக்கு சம்பவித்தவைகளை சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையிலே, தேசத்தின் தீவுகளிலே கர்த்தர் என்னையும் பயன்படுத்துகிறார். கை தட்டுங்க. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தோட தான் நம்ம போறோம். அந்த அபிஷேகத்தோட தான் போறோம். அல்லேலூயா. அப்ப எனக்கு சம்பவித்தவைகள்னு பவுல் சொல்றாரே, அவருக்கு என்ன சம்பவித்தது? ஒருவேளை நாம நினைக்கலாம்ல, நல்லது சம்பவிச்சிருக்கும் போல. அதனாலதான் அவனுக்கு சம்பவித்தவைகளை வச்சு சுவிசேஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கார். பொதுவா வசந்தன்கோ தங்களை பிரபலமாக்கணும்னா ஓட்ட மிக்சியை வச்சு பிரபலமாக்க மாட்டாங்க. உங்களுக்கு மிக்சின்னா தெரியாது. வசந்தன்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்யா ஹோம் அப்ளையன்சஸ், இதெல்லாம் தங்களை பிரபலப்படுத்துவதற்கு தங்களிடத்தில் விலையேற பெற்ற ஈர்க்கக்கூடியதை வைத்துதான் விளம்பரம் செய்வார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய சுவிசேஷத்தை விளம்பரம் பண்ணுவதற்கு பவுலுக்கு சம்பவித்தவைகளை கையில் எடுக்கிறார். எளிமையா புரியுதுன்னு நம்புறேன். நல்ல பிசினஸ்ல 20 கோடி சம்பாதிச்ச ஒரு சாட்சியை கையில் எடுத்து சுவிசேஷத்தை பிரபலமாக்கினா நம்ம இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒர்த் இருக்கு சார். 20 கோடி ரூபா நான் இயேசுக்குள்ள வந்தபோது கர்த்தர் எனக்கு, அவங்கள வச்சு என்ன சம்பவித்தது பவுலுக்கு? ஒரு வசனம், அப்போஸ்தலர் 28:3 என்ன சம்பவித்தது என்கிறதற்கு ஒரு அடையாளம். அவன் வாழ்க்கையிலே சம்பவித்தவைகள் என்ன? அப்பொழுது பவுல் அவனை பார்த்து 28:3 பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவன் கையை, இதான் அவனுக்கு நடந்தது.
ஹலோ 1 2 3 மைக் செக்கிங் இருக்கலா? அவனுக்கு சம்பவிச்சது என்னது? பாம்பு கடிச்சது. இது நல்லதா கெட்டதா? சரி, வீட்டில் போய் லெட்டர் மூலமா தெரியப்படுத்துங்க. இது நல்லதா கெட்டதா? மோசமான சகுனம். நம்ம பூனை குறுக்க போனாலே வீட்டுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வெளியில வர ஆளு. ராங் நம்பர், விட்டுருங்க. நமக்கு நாய் போயிடக்கூடாது, பூனை போயிடக்கூடாது. சகுனம் பார்க்குற ஆட்கள். உங்களை சொல்லலன்னு யாரோ. ஆனா இவன் இவன் ஒரு விறகு வாரி போடும்போது என்ன வந்து கடித்தது? விரியன் பாம்பு குட்டி. அனல். இந்த பழைய ஆட்கள் கிட்ட கேட்டு பாருங்க, விலைக்குள்ள பாம்பு வந்துட்டாலே தோப்பை வித்துறணும்னு சொல்லுவாங்க. கேட்கல, விட்டுருங்க. அமெரிக்காலேருந்து இப்போ தான் வந்தீங்களா? கன்னியாகுமரி தானே? கவனிங்க, தமிழ்நாடு தானே? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடக்கூடாது, பாம்பு சொப்பனை கண்டக்கூடாது. எனக்கு எவனோ செஞ்சுட்டான், எனக்கு எவனோ செஞ்சுட்டான். அப்போ பாம்பு சொப்பனத்தில் வந்தாலே செஞ்சுட்டான். ராத்திரி முழுவதும் டிஸ்கவரி சேனல் பார்த்தா பாம்பு வரும், பன்னியும் வரும். இதில் விட்டமின் டி இருக்கு, இதில் புரோட்டீன் இருக்கிறத சாப்பிடலாம். நான் பியர் கிரில்ஸ் பேசுகிறேன். இப்படி பார்க்குறவங்களுக்கு பாம்பு தான் வரும். ஆனால் இவனுக்கு சொப்பனத்தில் அல்ல, கையை கவி கொண்டது. உடனே அந்த தீவார் என்ன சொன்னாங்க? வாசிங்க சீக்கிரம். விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை. நல்ல கவனிங்க, நமக்கு பல்லி கெவிலி கூட அடிக்க கூடாது. நான் சொன்னது கரெக்ட் பார்த்தீங்களா? தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு நாளைக்கு போவோம் என்ன அப்படின்னு இந்த அக்கா அந்த அண்ணன் கிட்ட சொல்லும்போது பல்லி 2 தடவை கெவிலி அடிச்சிடக்கூடாது. உடனே பாருங்க, பல்லி கூட ஆமேன்னு சொல்லுது. நான் சொல்றது உண்மை அப்படின்னு பல்லி கெவிலி. அப்ப விஷப்பூச்சி இவன் கையில தொங்கிக் கொண்டிருந்ததை அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன். தீமையானது ஒண்ணு நடந்துட்ட உடனே இந்த உலகம் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, இவன் கொலை பாதகன். பைக்ல போகும்போது பைக் பஞ்சர் ஆயிட்டாலே நம்மளையே நம்ம பாவின்னு சொல்லுவோம். நீ என்ன பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தேன்னு தெரியலையே. சரி, விட்டுருங்க. ஒரு கண்ணாடி பொருள் கீழே விழுந்து உடஞ்சிட்டுன்னு வைங்களேன், உங்க மனசாட்சியை சொல்ல, இன்னைக்கு யாருக்கு விரோதமும் நான் கோள் சொல்லலையே. கால் வெட்டி நகம் கலந்துட்டுன்னு வைங்களேன், நான் என்ன பாவம் செய்தேன்னு தான் உடனே தோணும். ஒரு தீமையானது நடந்தவுடன் உலகத்திற்கும் நமக்கும் தோன்றுகிற விஷயம், நான் ஏதோ பாவம் செய்து விட்டேன். வியாதிகளுடைய அடையாளம் பாவம் என்கிற முடிவுக்கு நாம் வந்து விட்டோம். பிரச்சனைக்குரிய அடையாளம் பாவம் என்கிற முடிவுக்கு வந்து விட்டோம். அந்த தீவாரவன் கையிலே விஷப்பூச்சி கவ்விக்கொண்டிருக்கிறதை கண்டவுடன் இவன் கொலை பாதகன். அதற்கு நோ டவுட், சந்தேகமே இல்லை, இவன் கொலை பாதகன். இவன் சமுத்திரத்தில் நின்று தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கவனியுங்கள், பவுலுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்று என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சம்பவித்தவைகள் எதுவும் நல்லதல்ல. நல்லதை விட பவுலுக்கு நடந்தது அத்தனையும் தீமை. சத்தமா சொல்லுங்க, தீமை. சீக்கிரமா சொல்லுங்க, தீமை, 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 தீமை. அவன் பிரசங்கிக்க போன போது அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவனுக்கு பகை உண்டாக்கினார்கள். அவனை கல்லெறியும்படி அவன் மரணத்திற்கு ஏதுவாய் கல்லறி, he was stoned to death. மரணத்துக்கு ஏதுவாய் கல்லெறியப்பட்டான். அவன் வாழ்க்கையில் 100 விஷயங்கள் நடந்திருக்குமானால் அதில் 80க்கு அதிகமான விஷயம் தீமையானவைகளே என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. இப்பொழுது ஒரு விஷப்பூச்சி அவன் கையை கவ்விக்கொண்டது. அப்பொழுது அந்த தீவார் சொன்னார்கள், இவன் மனுஷ கொலைபாதகன், சந்தேகமே இல்லை. தீமையானது நடக்கும்போது, எதிர்மறையானவைகள் நடக்கும்போது, உடனே இந்த உலகமும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் ஒரு தொழிலிலே நஷ்டப்பட்டால், எந்த காரியங்கள் நடந்தாலும் நம்மை பற்றி சொல்லுகிற வார்த்தை, இவன் மனுஷ கொலைபாதகன். எல்லாருக்கும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கரெக்டா வருது, இவனுக்கு மட்டும் வரமாட்டேங்குது. என்ன பாவம் செய்தானோ? கேட்கல. இவனுக்கு மட்டும் வீசா கிடைக்கவே மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இவளுக்கு மட்டும் குழந்தை வயிற்றுல தங்க மாட்டேங்குது. இவ என்ன பாவம் செய்தாளோ? whatever happened, என்ன நடந்தாலும் இந்த உலகம் முதலாவது சொல்லக்கூடிய அறிக்கை, இவன் மனுஷ கொலைபாதகன். எந்த சந்தேகமும் இல்லை.
உலகம் இப்படி நியாயம் விதிக்கும் போது இந்த சத்தத்தை கேட்டு பவுலும் ஒருவேளை கலங்கி போயிருந்திருக்கலாம். ஆனால் 6ஆம் வசனம் வேகமாய் வாசிக்கலாம், சீக்கிரத்தில் முடிக்கலாம். 6ஆம் வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு, அடுத்த வசனம் படிக்கலாம். தீவுக்கு முதலாளி யுபிலி என பெயர் கொண்ட அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு. இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டு. நம்ம ஜெபிக்க போறோம், சொல்லுங்க ஏற்றுக்கொண்டு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவன் கையில கடிச்சது, இவன் கொஞ்ச நேரத்தில் இவன் வீக்கம் கண்டு சாவான் அல்லது ரத்தம் கக்கி சாவான் நினைத்தார்கள். ஆனால் அவன் அந்த பூச்சியை தீயில் உதறி போட்டு ஒரு சேதமும் அடையாதிருந்தான். சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்க, ஒரு சேதமும் அடையாதிருந்தான். உடனே இந்த தீவார் இவன் தேவன் என்று சொல்லி வேறு சிந்தையாய் மாறினார்கள். அடுத்து என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த தீவனுடைய முதலாளி இவனை ஏற்றுக்கொண்டார். இப்ப கவனிங்க, இவங்க அந்த தீவில் வந்து இறங்கின உடனே நேரடியா அங்க போயிருந்தா இவனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. எனக்கு சம்பவித்தவைகள் சிலர் என்னை ஏற்றுக்கொள்ளுவதற்கு புரியுதுன்னு சொல்றவங்க, இது கிடையில நடந்த விஷயங்கள். நான் சொல்றேன், இனி உங்களை ஏற்றுக்கொள்ள போகிறவர்கள் சாமானியர்கள் அல்ல, முதலாளிகள். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. அந்த தீவனுடைய இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஆவியானவருடைய துணையோடு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உனக்கு சம்பவித்தவைகள் ஒரு பாம்பு கடித்து, ஏன்னா அந்த தீவாருக்கு தெரியும், இப்படிப்பட்ட பாம்பு கடித்து உயிரோடு இருந்தவனை எங்கள் சரித்திரத்திலே கண்டதில்லை. ஆனால் this is the first time இந்த பாம்பு கடித்தும் ஒரு சேதம் அவனுக்கு நடக்கவில்லை என்று சொன்னவுடன் சுவிசேஷத்திற்கு கதவு திறக்கப்பட்டது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ராம் ஷகந்தலபதியா ரியந்தலதியா. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும், எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். வாசிச்சு முடிச்சிருங்க. ஏற்றுக்கொண்டு 3 நாள் எல்லாரும் சொல்லுங்க, பட்சமாய் விசாரித்தான். எல்லாரும் சொல்லுங்க, பட்சமாய் விசாரித்தான். அந்த கிடக்குது சாப்பிடுன்னு சொல்லல, பட்சமாய் விசாரித்தான். என்ன வேணும்? சுடுதண்ணி வேணுமா? ஜீரகம் போட்டு தண்ணி தரவா? அதான் பட்சமாய் விசாரிக்கிறது. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மருமகன் வீட்டுக்கு வரும்போது 3 நாள் எப்படி விசாரிப்பீங்களோ அப்படி, அல்லது எங்க ஒரு பாஷைப்படி முதல் விருந்துக்கு எப்படி விசாரிப்பீங்களோ, 2வது விருந்துக்கு கூப்பிட்டா வந்துடணும், ஸ்டைல் மாறிடும். முதல் விருந்துக்கு மருமகனுக்கு பயங்கர உபசரிப்பு. கிழங்கெண்ண சாள மீன் என்ன தெரியாது, ராங் நம்பர், விட்டுருங்க. அதுதான் பட்சமா விசாரிக்கிறது. அடுத்தடுத்து வந்தாச்சுன்னா எடுத்து சாப்பிட வேண்டியதானே, கேட்கல, எடுத்து சாப்பிட வேண்டியதானே. மருமகனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதான் பட்சமா விசாரிக்கிறது. 10ஆம் வசனமும் வாசிச்சிருங்க. எனக்கு என்ன செய்தாங்க? இந்த வார்த்தையை சொல்லுங்க, கவனிங்க. பாம்பு கடிச்சதுனால இந்த மரியாதை. கை ஊத்தி சொல்லுங்க, பாம்பு கடிச்சதுனால சொல்லுங்க, பாம்பு கடிச்சதுனால மரியாதை செய்து நாங்கள் கப்பலில் போகிற போது கை உயர்த்தி. எங்க அகதிகள் ஒரு தேசத்துக்கு வந்தா அவங்களுக்கு என்ன மரியாதை உண்டுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு டென்ட் அடிச்சு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. இவர்களும் அகதிகளாய் தான் மெலித்தா தீவுக்கு வந்தவர்கள். இவர்கள் வந்த கப்பல் தகர்ந்து போனது. தப்பி பிழைக்கும்படி கரை சேர்ந்தவர்கள். ஆனா சம்பவித்தவைகள் ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் முடிவிலே முதலாளி அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, பட்சமாய் விசாரிப்பதற்கு ஏதுவாக, மரியாதை செய்வதற்கு ஏதுவாய் அவன் அனுப்பிவிடும் போது அவங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஏற்றிவிட்டார். வந்தது உயிர் பிழைக்கிறதுக்கு, போகும்போது ராஜாக்களை போல திரும்பி போகிறார்கள். கொஞ்சம் கை உயர்த்துங்களே. எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்னு வந்து கரைக்கு வந்தாங்கங்க. எங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க போகுது? எங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு? எங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு?
ரோம அரசாங்கங்களுடைய எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் எனக்கு சம்பவித்தவைகள் எனக்கு அடையாளத்தை ஏற்படுத்த போகிறது. எனக்கு சம்பவித்தவைகள். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தி நான் சொல்றேன், உங்களுக்கு சம்பவித்த ஏதோ ஒரு விஷயம் இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் மாறப்போகிறது. உங்களை பட்சமாய் விசாரிப்பதற்கு காரணமாய் அமைய போகிறது. உங்களை நாயை விட கேவலமா பார்த்தவர்கள் உனக்கு மேல் வீட்டறையை கட்டி உனக்கு ஒரு குத்து விளக்கு, ஒரு மேஜை, ஒரு நாற்காலி. நம் இங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மிடத்தில் வந்து போகிறவன் ஒரு பரிசுத்தவான். கையை தட்டுங்களே. பிச்சை எடுக்க வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, பைபிள் எடுத்துட்டு போகும்போது அல்லேலூயா காரி வந்தான்னு சொன்னாங்கல்ல. இனி அப்படி அல்ல. உன் வாழ்க்கையிலே சம்பவித்தவைகள் முதலாளிகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. சத்தியம்னா மட்டும், சத்தியம்னா மட்டும். ஒரு 36 வயது வாலிபன் உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். கவனிங்க. ராஜாக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எனக்கு பட்சமாய் என்னை விசாரிக்கிறார்கள், எனக்கு மரியாதை செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீ போகும்போது வெறும் கையாய் போவது இல்லை. கை தட்டி வாய்களை திறந்து கையை தட்டும் போது நீ வெறும் கையாய் போவதில்லை. நீ வெறும் கையாய் போவதில்லை. உன்னை நிரப்புக ரம்ஷா கந்தலா. உன்னை ஏற்றி விடும் போது உனக்கு தேவையானதெல்லாம் நல்ல கை தட்டி எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. என்ன விசுவாசியா கூட ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய சபையில் இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? எனக்கு சம்பவித்தவைகள். என் மகன் பைபிள் காலேஜ் படித்து பாஸ்டரானா, நீ பைபிள் காலேஜ் படிக்காமல் இவ்வளோ ஊழியம் செய்கிறேப்பா, நீ செத்துருவேன்னு நினச்சேன், உன் ஊழியம் போச்சுன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு. கை உயர்த்துங்க. ஒன்றும் தீமைக்கு இல்லை. கை உயர்த்துங்க சீக்கிரம். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் புரிந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கை சாட்சியாக மாறணும்னு விரும்புகிறேன். ஆனால் 7 மடங்கு அக்கினி வேண்டான்னு சொல்கிறேன். நான் ஒரு சாட்சியாக மாறணும்னு விரும்புகிறேன். ஆனால் சிங்கக்கபி வேண்டான்னு சொல்கிறேன். நான் சாட்சியாக மாற விரும்புகிறேன். ஆனால் எனக்கு அடிமைத்தனம் வேண்டான்னு சொல்கிறேன். இந்த 7 மடங்கு அக்கினி சூளை தான் ஒரு சாட்சியை பிறப்பிக்க முடியும். இந்த சிங்கக்கபி தான் ஒரு சாட்சியை பிறப்பிக்க முடியும். இந்த அடிமைத்தனம் தான் சாட்சியை பிறப்பிக்க முடியும். நான் இப்படி சொல்லுகிறேன், 7 மடங்கு அக்னி சூளை என்கிற தாய் தான் இந்த சாட்சியை பிறப்பிக்க முடியும், பெற்றெடுக்க முடியும். இந்த தாய் இல்லாமல் 6 நாட்கள் அலங்கத்தை அமைதியாய் சுற்றின அமைதிதான் 7 நாள் ஆர்ப்பரிப்பை பிறப்பிக்க முடிந்தது. ஒரு ஆர்ப்பரிப்பு பிறக்க வேண்டுமானால் கூட இப்ப நான் தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஏதோ சந்தோஷம் பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா? துக்கம் என்கிற தாய் தான் அதை பிறப்பிக்க முடியும். ஒரு சிங்காரம் பிறக்கணும்னு விரும்புறீங்களா? சாம்பல் தான் அதை பிறப்பிக்க முடியும். ஒரு துதியின் ஆடை பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒரு ஒடுங்கின ஆவிதான் அதை பிறப்பிக்க முடியும். ஒரு தேவதாரு விருட்சத்தை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா? இதோ முட்செடிதான் அதை பிறப்பிக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்த 7 மடங்கு அக்கினி சூளைக்காய் ஸ்தோத்திரம். நமக்கு அனுமதித்த புரியலையா? இன்னைக்கு சிலருக்கு உபத்திரவம் வேண்டாம், ஆனா சாட்சி வேணும். நான் சொல்றேங்க, சாட்சிகளை நீங்க உருவாக்க முடியாது, சாட்சிகள் சிருஷ்டிக்கப்பட முடியாது. You cannot build a testimony. சாட்சிகள் சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, சாட்சிகள் பிறக்கிறது. பொய்யா பேசுறேன்னா என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க? சாட்சிகள் உருவாக்கப்படுவதில்லை, சாட்சிகள் பிறக்கிறது. கை உயர்த்தி சொல்லுங்க, 7 மடங்கு அக்னி சூளையில் சாட்சி பிறக்கும், சிங்கக்கபியிலே சாட்சி பிறக்கும். என்ன பார்த்து சொல்லாதீங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. சாட்சிங்கிறது இட்ஸ் a பை ப்ராடக்ட்டுங்க. சாட்சிகள் சிருஷ்டிக்கப்பட முடியாது, சாட்சிகள் சிருஷ்டிக்கப்பட முடியாது, சாட்சிகள் பிறக்க வேண்டும். 7 மடங்கு அக்கினி சூளை தான் சாட்சியை பிறப்பிக்க முடியும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலுக்கு சம்பவித்தவைகள் சாட்சியாய் மாறிற்று,
அந்த சாட்சியை வைத்து அவர் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்தினார். கையசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான், சீக்கிரம் முடிப்போம், நாடி எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. இவ்வளவுதான் சத்தமா? இன்றைக்கு சாட்சிகள் பிறக்கவில்லை, அநேக சாட்சிகள் உருவாக்கப்படுகிறது. அதுதான் வேதனை. எத்தனையோ பத்திரிகைகளிலே சாட்சிகள் உருவாக்கப்படுகிறது, சாட்சிகள் சிருஷ்டிக்கப்படுகிறது. சாட்சிகள் சிருஷ்டிக்கப்படக்கூடாது, சாட்சிகள் உருவாக்கப்படக்கூடாது, சாட்சிகள் பிறக்க வேண்டும். கற்ப வேதனையிலிருந்து பிறக்க வேண்டும். 4 அடுக்கு காவலில் இருந்து நான் வெளியே வந்தேன், அதுதான் சாட்சி. எனக்கு சம்பவித்தவைகள் ஒரு சாட்சியை பிறக்க வைத்தது. அந்த சாட்சியை யாரும் கொல்ல முடியாது. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க, சாட்சி யார் தான் சொல்லல, யார் தான் சாட்சி சொல்லல, எல்லாருக்கும் சாட்சி இருக்கு. ஆனா மெய் சாட்சிக்காரன் அநேகரை ரட்சித்துக் கொள்ளுகிறான். ஏன்னா அவங்க வாழ்க்கையில சாட்சிகள் சிருஷ்டிக்கப்படவில்லை, சாட்சிகள் பிறக்கிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையில சாட்சி பிறக்கணும் நினைக்கிறவங்களுக்காக தான் தேவன் சிலதை அனுமதிக்கிறார். சம்பவிக்கிறது. கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். எனக்கு சம்பவித்தவைகள் எதுவா இருந்து போட்டோம், அதிலிருந்து ஒரு சாட்சி பிறக்கும். அந்த பிறந்த சாட்சி சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு எதுவாய் மாறப்போகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட சாட்சி வச்சு எதுவும் செய்ய முடியாது. பிறந்த சாட்சியே. கை உயர்த்தி. பிறந்த சாட்சி. மரியாளுடைய வயிற்றிலே இயேசு பிறந்தார், அதான் சாட்சி. இயேசு சிருஷ்டிக்கப்படவில்லை, அற்புதமா இருந்தாலும் அவளுக்கும் 9 மாதம் கழித்து தான் பிறந்தது. கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அற்புதம் தான் செய்வார், ஆனா சிலது வழக்கத்தின்படி நடக்கும். சிலரோட ஆண்டவர் பேசுறாரு, அற்புதங்கிறதுனால 2 மாதத்துல பிறக்கல, அற்புதங்கிறதுனால 4 மாதத்துல பிறக்கல. அற்புதம் தான் கன்னியின் வயிற்றிலே பிறக்க போகிறார். ஆனாலும் காலம் நிறைவேறின போது 9 மாதம் பூர்த்தியாகும் போதுதான் பிறந்தார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னாரே, ஒண்ணு நடக்கலைன்னு நினைக்காதீங்க. அற்புதம் கூட பிறக்கத்தான் செய்யணும். கைத்தட்டி ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 17:7 நாம் ஜெபிப்போம். உபாகமம் 17:7. அவனை கொலை செய்கிறதற்கு, அவனை கொலை செய்வதற்கு சாட்சியினுடைய கைகள் முந்தியும் மற்ற எல்லார் ஜனங்களுடைய கைகளும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும், சத்தமா சொல்லுங்க, முந்தியும் மற்ற எல்லாருடைய கையும் பிந்தியும் இருப்பதாக. சத்தமா சொல்லுங்க, சாட்சியினுடைய கைகள் முந்தியும் மற்ற எல்லாருடைய கையும் பிந்தியும் இருப்பதாக. ஒரு அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து, ஒரு தீமையை விலக்க வேண்டும் என்றால் அதை விலக்குவதற்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்? சாட்சிகளுடைய கைகளுக்கு. சத்தமா சொல்லுங்க. நான் ரொம்ப புரியுற மாதிரி தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். யாருடைய கையை பயன்படுத்த சொல்றார்? பிகாம் முடிச்சவங்களுடைய கை முந்தியும் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவருடைய கை பிந்தியும் இருப்பதாக போட்டிருக்கா? WCCல படிச்சவங்க கை முந்தட்டும், நெய்யூர்ல நர்சிங் படிச்சவங்க கை முந்தட்டும். இல்ல, சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் மற்ற எல்லாருடைய கையும் பிந்தியும் இருப்பதாக. இனி சபை தோற்றத்தை வைத்து முந்த போகிறதில்லை, சாட்சியை வைத்து முந்த போகிறது.
இதெல்லாம் சும்மா நான் சொல்லல, இதெல்லாம் சும்மா சொல்லல. பெரிய டிவி இருக்கிறத வச்சு முந்த போகிறது இல்ல, ஆள் கூட்டத்தை வைத்து முந்த போகிறது இல்ல, பணபலத்தை வைத்து முந்த போகிறது இல்லை. ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், சாட்சிகளுடைய கை முந்த போகிறது. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. லஷபரா கந்துரிபியா தலபா. யாருடைய கை முந்த போகிறது? யாருடைய கை முந்த போகிறது? யாருடைய கை முந்த போகிறது? இந்த சாட்சி எது 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 இந்த சாட்சியை பிறப்பிக்க முடியும்? 7 மடங்கு அக்கினி சூளை, ஒரு சிங்கக்கவி, ஒரு போராட்டம், ஒரு உலர்ந்த வனாந்தரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. அப்ப தேவனால் பிறக்கணும். தேவனால் அனுமதிக்கப்பட்ட, உபத்திரவத்தின் குகையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் சாட்சியை பெற்றெடுக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சி முந்தும். சீக்கிரம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி. 5 நிமிடம். அப்ப தீமையை நம்மை விட்டு அகற்ற வேண்டுமானால் அதற்கு என்ன தகுதி? சாட்சியினுடைய கைகள் முந்த வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 8:7. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ இவளின் மேல் முதலாவது தீமையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஒரு கூட்டம் விரும்புகிறார்கள். தங்கள் எல்லைகளிலிருந்து அசுத்தங்களை அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவளை கொல்லும் என்று சொன்னபோது இயேசு சொன்னார், இவளை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறதில் நியாயம் இருந்தாலும் உங்களில் எவன் பாவம் இல்லாதிருக்கிறானோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். 9வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். நல்ல கவனிச்சு கேளுங்க. அடுத்த வார்த்தை இயேசு குமரலோடு கேட்கிறார், ஒருவரும் உன்மேல் கல்லெறிய இல்லையா என்று கேட்கிறார்கள். கேட்கல, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் கேட்குறேன், பெரியவங்க கல்லை கீழே போட்டதில் ஒரு நியாயம் இருக்கு. எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் பேசிடுவேன். சீக்கிரம் பெல் அடித்து சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னா ஹோம்ஒர்க் முடிங்க. பக்கத்தில் கேளுங்க, பெரியவங்க கல்லை கீழே போட்டாங்க, சீக்கிரம் கேளுங்களேன். மேலே கேட்டால் தான் கீழே கேட்பாங்களாம். அப்படி தானே சொன்னீங்க? மேலே கேட்கணுமா? பெரியவங்க, ஆமாம் சொல்லுங்கள், பெரியவங்க கல்லை கீழே போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சின்ன பிள்ளைங்க என் கல்லை கீழே போட்டாங்க. அப்போது பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் சாட்சி இல்லை. இது ஆண்டவருடைய குமுறல். ஆண்டவர் கேட்கிறார், தீமையை உன்னை விட்டு அகற்றணும்ங்கிறதுல வாஞ்சையா இருக்கிறாய். பிரச்சனைகள் என்னை விட்டு அகல வேண்டும், துர்நாற்றம் என் எல்லையில் வீசக்கூடாது. விருப்பம் நல்லது, ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ. இதெல்லாம் தெரிஞ்சுட்டாக்க இயேசு கேட்கிறார், ஏன்னா நான் உங்க நடுவில் உலாவுறேன்ப்பா, உங்களில் ஒருத்தனுக்கும் சாட்சி இல்லை, அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்ன உடனே பெரியவர் தொடங்கி, இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, சொல்லுங்களேன், பெரியவர் தொடங்கி சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார். இன்னைக்கு சபையில் பாட்டு பாட சொன்னா ஏன் முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க தெரியுமா? இவரு பாட்டு பாடினா மனைவி அங்கிருந்து கண்ணை காட்டும். ஓய் கேட்கல, ஓய் நேற்று ராத்திரி கல்யாண வீட்டில் போய் குடிச்சிட்டு பாட்டு பாடுறா, இப்படி கை தட்டும் போதே அவருக்கு மைக்கு போயிடும். அதனாலேயாக்கும் சிலர் கல்லெறிய முன்னாடி வர்றதில்லை. சபையில் ஊழியம் செய்யறதுக்கு யார் முன் வருவான்னா, சாட்சி உள்ளவங்களுடைய கை தைரியமாக முன்னாடி வரும், தைரியமாக முன்னாடி வரும். நான் ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் பாஸ்டர்,
நான் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன் பாஸ்டர். இன்னைக்கு சகோதரிகள் நீங்க, ஆனா அதுக்கு பல காரணங்கள் நாம் சொல்றோம். ஆனா அது உண்மையான காரணம் இல்லை. எனக்கு பலவீனம்னு சொல்றது உண்மையான காரணம் இல்லை. எனக்கு இந்த முதுகுல வலி, அதனாலயாக்கும் நான் ஜெபத்துக்கு வராது. அப்ப இட்லிக்கு மாவு போட்டு எப்படி அரைக்கிறிய? அது வலி வராது. சாட்சி இல்ல. வேடிக்கை பேச வரல. இன்னைக்கு சபைகளில் பெரியோர் தொடங்கி சிறியோர் மட்டும் கல்லுகளை கீழே போட்டு ஒவ்வொருவராய் போகிற அவல நிலைமை. ஆனால் யாருக்கு சாட்சி இருக்கிறதோ, வேதம் சொல்லுகிறது, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை அவர்கள் ஜெயித்தார்கள். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்த முடியுமா? நான் சொல்லி முடிக்கிறேன் ப்ளீஸ். யாரும் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஞானம் இல்லைனாலும் பரவாயில்லை, உனக்கு பாட்டு பாடுறதுக்கு திறமை இல்லைனாலும் பரவாயில்லை, நீ சாட்சி உள்ள காலமளவும் உன் கை ஓங்கி இருக்கு. என் கூட எத்தனை பேர் ஒத்துழைக்க போறீங்க? இது இல்லைனாலும் பரவாயில்லை, இந்த ஊழியத்தில் சாட்சி இருக்கட்டும். மெயின்டைன் யுவர் டெஸ்டிமோனி. இது ஆண்டவர் இந்த இயேசுவை ஆறுதல் ஊழியத்திட்டு எதிர்பார்க்கிறார். எல்லா ஊழியத்திலும் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் கை உயர்த்துக்களே, கொஞ்சம் கை உயர்த்துக்களே. ஆர்டிபிஷியலா கை உயர்த்தாதீங்க, உண்மையா கை உயர்த்தி கண்ண மூடி சொல்லுங்க. எனக்கு பாட தெரியலனாலும், எனக்கு திறமை இல்லைனாலும், என் சாட்சியை வச்சு நான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சாட்சியை கண்டுதான் சாத்தான் பயப்படுவான். சாட்சியை கண்டுதான் பிசாசு நடுங்குவான். சாட்சியை கண்டுதான் தீமை அகலும். ஆகவே தன் பிரமாணத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார், சாட்சிகளுடைய கை முந்தியும் மற்ற எல்லாருடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்ற எல்லாரும் பிந்த போகிறார்கள். சாட்சி உள்ள கை முந்த போகிறது. இந்த முதலாம் வருஷ ஸ்தோத்திர கூட்டத்தில் உன்னை முந்த பண்ணுவதற்கு ஆண்டவர் கேட்பது வேறு ஒன்றுமல்ல, சாட்சி. கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. அப்படி ஒரு சாட்சி உர்ராபா கந்தலாபாதியா, நல்ல கை தட்டி வாய்களை திறந்து தைரியமா குடும்ப ஜெபத்தில் ஏன் ஜெபம் பண்ண முடியல? 4 பேர் கூட்டத்தின் மத்தியில் இயேசு நல்லவர்னு ஏன் உங்க கை முந்த மாட்டேங்குது? வாலிப பிள்ளை, ஏன் உன் கை முந்த மாட்டேங்குது? You don't have a testimony. உன் இருதயமே உன்னை குற்றவாளியாய் தீர்க்கிறது. அதனாலதான் உன் கை முந்த மாட்டேங்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்தோத்திர கூட்டத்தின் முடிவில் முந்தினோர் அநேகர் பிந்தினோராக, பிந்தினோர் அநேகர் முந்தினோராய் மாற பண்ணுகிற தேவன். கூட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோங்கிற நோக்கத்தை மறந்துடாதீங்க. கை உயர்த்துங்க. வேலை மெனக்கட்டல்ல பிரசங்கிச்சுட்டு கிடக்கிறது. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. நான் முடிக்கிறேன், அவ்வளவுதான். சரி, ஓகே, தேங்க்யூ. கீபோர்டில் கை வைங்க, கைகளை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாது ஊழியக்காரனுடைய வலி வேதனை, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நேரமும் உங்களுக்கு சூழ்நிலையும் உங்க சௌகரியம் தான் உங்களுக்கு தெரியும். தூக்கம் இல்லாம, கால் வைத்து சாப்பாடு இல்லாம, அது உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. ஆனா ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த ஊழியத்துக்கு பணம் இருக்கான்னு கேட்கல, சொந்த இடம் இருக்கான்னு கேட்கல, do you have testimony, சாட்சி இருக்கான்னு கேட்கிறார். நீங்க முடியாதவங்க எழும்பி வீட்டுக்கு போகலாம், அல்லது உங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடலாம். மற்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நான் 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். கை உயர்த்தலாம். உங்க சத்தத்தை உயர்த்துங்க. கீழே இருக்கிறவங்க சத்தம் உயர்த்தப்படட்டும், 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 உயர்த்தப்படட்டும். இல்லாஹ சக்கபா ரியாந்தலா பசியாதா. அதனாலதான் வியாதியா இருக்கும் போது லாசருவை சுகமாக்காத தேவன் அவன் மரித்த பிறகு சுகமாக்கினார். ஏன் தெரியுமா? அவன் நல்ல சாட்சி ஆயிட்டான்னா என் சுவிசேஷம் பிரபலமாகுவது எனக்கு லெகுவாய் மாறிவிடும். சிலர் இங்க வந்திருக்கிறீங்க, எனக்கு ஏன் அற்புத தாமதம், எனக்கு ஏன் எல்லாம் தாமதமாகி நடக்கிறது? உன்னை மிகப்பெரிய சாட்சியாய் மாற்ற போகிறார். இந்த சாட்சி சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்று. கை தட்டி வாய்களை திறந்து, கோட்டை எந்த தஞ்சம் இரே உம்மை நாடிவன். எனக்கு முந்த பண்ணணும்னு ஆசை இருக்கு, எனக்கும் என் கை முந்தணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்களே. வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடலாம்ல. எனக்கு என் கை முந்தணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் பாடும்போது எனக்கும் பாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஆசையா இருக்கு.
எனக்கும் 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 4 பேருக்கு முன்னாடி நின்று எதையாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சாட்சி இல்லாததுனால என் கை பிந்தி போகிறது, என் செயல்பாடுகள் பிந்தி போகிறது. நான் ஒளிந்து ஒளிந்து நிற்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சம்பவித்தவைகளை அதிலிருந்து ஒரு சாட்சியை உருவாக்க போகிறார். 2 வார்த்தை ஜெபிங்க பார்க்கலாம். 2 வார்த்தை ஜெபிங்க பார்க்கலாம். 2 வார்த்தை ஜெபிங்க பார்க்கலாம். நான் சொல்லி அல்ல, உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜெப சத்தம் எழும்பட்டும். எழும்பட்டும். இரைச்சல் சத்தத்தை போல ஜெபம் எழும்பட்டும். யாருடையதையும் விட மாட்டா. நான் அதை எவ்வளவு விளக்கணுமோ விளக்கி காட்டிட்டேன். ஒவ்வொருவருக்கும் சம்பவித்தவைகளை எடுத்து எச்சரிப்பாக சுவிசேஷத்தில் பயன்படுத்தி இருக்கிறார், ஆறுதலாக பயன்படுத்தி இருக்கிறார், ஆலோசனைக்காக பயன்படுத்தி இருக்கிறார், வெளிச்சத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார், உணர்வுக்காக பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப எனக்கு சம்பவித்தவைகளையும் கர்த்தர் கையில் எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்திருக்குன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. எனக்கு சம்பவித்தவைகளையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த குமார் பாஸ்டருக்கு சம்பவித்தவைகளை கையில் எடுத்து சுவிசேஷத்தை பிரபலமாக்குவதற்கு பயன்படுத்த முடியுமானா? 2 வார்த்தை நீங்களும் கர்த்தரோ சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. ஆஹா அல்லே, உயர்த்தி கை உயர்த்தி. தேவ மகிமை இறங்கி வருகிறது. அல்லே, 2 நிமிஷம். அல்லே, எவ்வளவு பலத்தை கொடுக்க முடியுமோ. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தேன். ஒரே ஒரு நிமிஷம் என்ன இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நானும் என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் நான் வேறு விதமாய் என்ன நானும் பார்த்ததுண்டு, என்னை சூழ நின்றவர்களும் பார்த்ததுண்டு. ஆனால் நீர் மாத்திரம் எனக்கு இப்படி சொல்லுகிறீர், எனக்கு சம்பவித்தவைகளை நீ சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு பயன்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கு. என் விஷயம் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு உங்களுக்கு தேவைப்படுமானா அதை உங்க கையில தரேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. அர்த்தம் புரிந்தவர்கள். நான் இப்ப முதுகு வலிக்காக ஜெபம் பண்ணல, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு உங்களுக்கு தேவைப்படுகிறதா? ஏசப்பா, தங்கச்சி சொல்லுங்க, என் தோல்வி சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு தேவைப்படுதா? என் விழுகை, என் ஜெப குறைவு, சொல்லுங்க அண்ணே, தேவைப்படுதா? ஆண்டவர் சொல்ற பதில் தேவைப்படுது. 5 அப்பம் 2 மீன் தேவைப்பட்டுச்சு இல்ல? மோசே வச்சிருந்த ஆடு மேய்க்கிற கோல் இயேசுவுக்கு தேவைப்பட்டுச்சு இல்ல? சீமோனுடைய படகுல மீனே இல்லாத படகு அவருக்கு தேவைப்பட்டுச்சு இல்ல? நீங்க ஒவ்வொருத்தரும் அவருக்கு தேவை, நீங்களும் தேவை, உங்களுக்கு சம்பவித்தவைகளும் தேவை. என்ன தர்றேன்னு சொல்றவங்க மட்டும் உண்மையா சொல்லிருங்க, எனக்கு சம்பவித்தவைகளை நான் தர்றேன். அம்மா புரியலையா? புரியலையா? புரியலையாம்மா? கண்ணை மூடுங்க. எனக்கு சம்பவித்தவைகள். கூட்டத்துக்கு எதுக்கு வந்தோம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லி முடிப்போம். வாலிப பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்துங்க. மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ப்ளீஸ் கைகளை உயர்த்தலாம். அந்த ஜனங்களுக்கு நேரே இந்த இயேசுவை ஆறுதல் ஊழியங்களுக்கு சம்பவித்த ஒவ்வொன்றையும் ப்ளீஸ், உங்கள் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஊழியர்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவேன், எவர ஜனங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவேன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க பயன்படுத்துவேன். உங்கள் பின்னணியை
எந்த மனுஷனையும் ரட்சிக்க முடியும் என்பதற்கு பயன்படுத்துவேன். உங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இப்ப உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உன் பள்ளிக்கூட நாட்களிலே உனக்கு நடந்தவைகளை தேவன் பயன்படுத்த போகிறார். தேவ பிரசன்னம் அந்த இடத்துல பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. சீக்கிரம் ஜெபிங்க, சீக்கிரம் ஜெபிங்க. உன் வாலிபத்திலே நடந்ததை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஒருவேளை பரசிய மேடைகளில் பயன்படுத்தப்படாவிட்டாலும் தனி மனித சுவிசேஷத்திற்கு உன் வாழ்க்கையில நடந்தவைகள் பயன்பெற போகிறது. எல்லாத்தையும் கையில் எடுக்கிறார், எல்லாத்தையும் கையில் எடுக்கிறார், எல்லாத்தையும் கையில் எடுக்கிறார். அதற்குரிய தூத சேனைகள் இறங்கி வருகிறது. சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு நல்ல கை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டி ரபலஹதனா ருடரகபதரா. இந்த 1வது ஸ்தோத்திர கூட்டத்தில் நல்ல 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 லகபாபாயாதா லியந்தரா. நீ சாப்பாடு இல்லாமல் இருந்ததை சுவிசேஷத்துக்காக கையில் எடுக்க போகிறார். நீ அவமானப்பட்டதை சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு சொல்லி சொல்லி கை தட்டுங்க. அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. சம்பவித்தவைகளில் இருந்து ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு பெயர் என்ன தெரியுமா? சாட்சி. அந்த சாட்சி முந்த போகிறது. இந்த சபை பிந்தின சபையா இருந்தாலும் மற்ற ஊழியங்களை முந்துகிற கைகளை தட்டுங்க. ஓ ராபா சந்தலா. பணம் இல்லைனாலும் பரவாயில்லை. யோசேப்பே அப்பாவுடைய பலவர்ணமான அங்கிய இழந்தாலும் பரவாயில்லை, அன்னைமார்களை இழந்தாலும் பரவாயில்லை, சாட்சியை மட்டும் நீ இழக்காம இருந்தா உன் கை முந்தோ. பெரியோர் தொடங்கி சிறியோர் வரைக்கும் கல்ல கீழே போட்டுட்டு போன போது தாவீது மட்டும் வனாந்தரத்தில் இறங்கி கூழாங்கல்ல எடுத்து கோலியாத்தை வீழ்த்தினது போல சிலருடைய கை முந்துகிறது. அக்கினி விளக்கும் அபிஷேகம். கை தட்டுங்க. ஊழியம் செய்வதற்கு பிந்தி நிற்கிற கூட்டத்தின் நடுவில் கல்லெடுத்து முந்துகிற ஒரு அபிஷேகம். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அக்கினி விழுகிறது ஒவ்வொரு இடத்திலும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பிந்துறாங்க, சிறுவர் ஊழியம் செய்யறதுக்கு பிந்துறாங்க, ஜெபம் நடத்துறதுக்கு பிந்துறாங்க, ஆராதனை நடத்துறதுக்கு பிந்துறாங்க, சர்ச்சை சுத்தம் பண்றதுக்கு பிந்துறாங்க. ஓ சவுலுடைய சேனை பிந்தின போது தாவீது முந்தினார். அவன் கை கூழாங்கல்லை எடுத்து தீமையை அகற்றினது போல இந்த பகுதியிலே இந்த சபையை என் ஜனத்தின் கை ஓங்கி இருக்கும். கை தட்டி ஆர்ப்பரித்து நல்ல கை தட்டி எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்று. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவங்க, எனக்கு சம்பவித்தவைகள் எனக்கே பிடிக்கலன்னு வந்திருந்தேன். என் வாழ்க்கையில நடந்தவைகள் எனக்கே பிடிக்கலன்னு வந்திருந்தேன். ஆனா ஆண்டவர் அதை விரும்பி வாங்கி சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த போகிறார். அல்லே